நான் பைபிளில் படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். ஒரு வேர்ல்டு கிளாஸ் குளோபல் 500 இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க நிறுவனம் தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ண வந்து இங்க அவன் பணம் கொடுத்து அது மூலமா லேண்ட் கன்வர்ஷன் பணம் கொடுத்து தமிழக அரசு கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அமெரிக்கால மாட்டினான். சார்பனி சாக்ஸ்லி ஆக்ட் என்றானுக்கு அப்புறம் அமெரிக்கா செனேட்ல கொண்டு வந்த ஒரு சட்டம். அவன் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பார்த்து பிடிச்சிட்டாங்க. டேய் என்ன தம்பி கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஆமாண்ணே, இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணால் கொஞ்சம் பணம் கொடுக்கணும், அது தமிழ்நாட்டில் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப சேர்த்தி கொடுக்கணும்னே. கொடுத்தேன். கொடுத்தது எங்கே எழுதியிருக்கான்? புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எழுதியிருக்கான். யாருக்கு கொடுத்தோன்னு எழுதியிருக்கான். இவருக்கு எவ்வளோ கொடுத்தனே, இவ்வளோ எவ்வளோ கொடுத்தனே, எல்லாம் மிஸ்செல்னியஸ் எக்ஸ்பென்ஸ் எழுதியிருக்கேனே பாருங்கண்ணே. அதாவது மேனேஜர் என்ன சொன்னா, என் வேலையை நான் சரியா செஞ்சுட்டேன். சார்பனி சாக்ஸ்லி ஆக்ட் நீ என்ன என்றானுக்கு அப்புறம் கொண்டு வந்தையோ அந்த சட்டத்தின்படி நான் ஃபுல் டிஸ்க்ளோஷர். நீ போய் அங்கிருந்து போய் பிடிச்சிட்டு வான். இது ரொம்ப ஒரு நீ கூகுள் பண்ணி பாருங்க. அந்த நிறுவனத்து பேரை நான் சொல்லல, அந்த அமைச்சர்கள் பேரு இப்ப நான் சொல்லல, அந்த அதிகாரிகள் பேரும் சொல்லல, கம்பெனி பேரை சொல்றேன். ஓப்பனா காக்னிசன்ட் டெக்னாலஜி. ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்க. அவனுக்கு ஃபைன் போட்டான். ஏன்? அமெரிக்கால என்றானுக்கு அப்புறம் அதை கொண்டு வந்துட்டான். நீ உலகத்துல எங்க போய் ஆப்ரேட் பண்ணாலும் இதனால சொன்ன சார், அமெரிக்கால நேர்மையா இருந்துக்கிறேன், இந்தியா போனா கொஞ்சம் கொடுப்பேன், அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது. அது என்றானுக்கு அப்புறம் சொன்னா நீங்க எங்க போனாலும் கொடுக்கூடாது, நீ எங்க கொடுத்தாலும் நீ பிடிப்பேன். அதான் சார்பனி சாக்ஸ்லி ஆக்டினுடைய சிறப்பம்சம். நீ உலகத்துல நீ அமெரிக்கன் ரெஜிஸ்டர்ட் கம்பெனியா இருந்து நீ எங்க போய் எந்த மூலையில போய் நீ பிசினஸ் பண்ணாலும் நீ அமெரிக்கால இருக்கக்கூடிய ரூல் ஆஃப் லாவை நீ ஃபாலோ இருக்கு. காக்னிசன்ட் இருக்கு. பெரிய மாட்டி சிஓ ஃபயர் ஆகி டாப் லீடர்ஷிப்பையே ஃபயர் பண்ணி ஃபுல் ஷேக்கப் பண்ணிட்டாங்க. ஃபுல் ஷேக்கப் எல்லாம் தூக்கி வீசிட்டாங்க. எல்லாம் போங்கடா வீட்டுக்கு. இது நடக்கும். இந்த எத்திக்ஸ் இல்ல, மாரல் டைலமா இல்லைன்னா எவ்வளவு பெரிய நிறுவனமா இருந்தாலும் கீழே வந்துடும். இன்னைக்கும் டாடா நிக்கிறது, இன்னைக்கும் டாடா நிலைச்சு நிக்கிறது. டாடா ப்ராடக்ட்னா ஒரு மரியாதை சரியா இருக்கும்பா. மரியாதை பார்த்தீங்கன்னா அந்த இத்தனை ஆண்டுகளா அந்த பிராண்ட் வேல்யூவை எத்திக்ஸை காப்பாத்திருக்கு. நம்ம டாட்டாவை பார்த்தோன்னே சூப்பர் குவாலிட்டி, சூப்பர் பொருள், சீப்பஸ்ட் குவாலிட்டி அப்படிலாம் நம்ம பேச மாட்டோம். நேர்மையா இருப்பான்ப்பா. அது எப்படி எங்கிருந்து ஜம்ஷெட்ஜி டாட்டா எங்கிருந்து எவ்வளவு ஜென்ரேஷனா பில்ட் பண்ணி அது ரதன் டாட்டா அவருடைய கைக்கு போய் இன்னைக்கு டாடா சன்ஸ்க்கு புது எம்டி நம்ம ஊருக்காரர் இருக்காரு, நாமக்கல்காரர். ஜென்ரேஷனா அந்த எத்திக்கல் வேல்யூவை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இது உடனடியா சில நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்றவங்களும் கொஞ்சம் சின்ன தர்ம சங்கடம் வரத்தான் செய்யும். ஆனா அது எறும்பு கடிக்கிற மாதிரி, அதை நீங்க ஏத்துக்க பழகிக்கணும். எறும்பு கடிக்கிற மாதிரி. எறும்பு கடி நல்லது. நீங்க எறும்பு கடிக்கு பயந்தீங்கன்னா காண்டா மிருகத்திட்ட மிதிப்படும். இல்லைண்ணே இந்த எறும்பு கடிக்கிறதே வலிக்குது, ஒரு சின்ன ஷார்ட்கட் தானே, போனா போய் தொலைது பார்த்துட்டு. நான் ஐபிஎஸ்ல நான் பார்த்துருக்கேன். ஒரு சார்ஜ் ஷீட்ல ஏதோ ஒண்ணுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி கையெழுத்து போட்டிருப்பீங்க. 15 இயர்ஸ் கழிச்சு வந்து பிடிப்பான். நீ சரியா பண்ணலையா, நான் அக்யூஸ்ட விட்டுட்டேன், ஏன் விட்டேன்னு சொல்ல அப்படின்னு. அப்புறம் சஸ்பெண்ட் ஆன ஆபீசர்ஸ்லாம் இருக்காங்க. 15 வருஷம் மாட்டல, 15 வருஷம் கழிச்சு மாட்டினவங்க இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. அதனால் என்னை பொறுத்தவரை அந்த சின்ன எறும்பு கடியை எப்போதுமே வாங்குவதற்கு தயாரா இருங்க. அது ஒரு தப்பும் கிடையாது. அது வந்து கொஞ்சம் கொலீக்ஸ் ஒரு உரசல், நான் நேர்மையா இருந்தா இப்படித்தான் எல்லாம் இவன் பிழைக்க தெரியாதவன்னு சொல்லிட்டு போறாங்க. அதற்கான வெகுமதி எத்திக்ஸ் மட்டும் கொஞ்சம் லேட்டா வரும், உடனே வந்துடாது. இட் வில் நாட் கம் இமிடியட்லி. ஏன்னா சனி மட்டும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுதான் கொடுப்பார். நீங்க எல்லாம் சொல்லுவீங்க, ஐயோ சனி வந்துட்டாருப்பா, 7 நாட்டு சனி வந்துட்டாருப்பா, கண்டகை சனி வந்துட்டாருப்பா, எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்ப்பா சனி வந்தாவே. சனி இஸ் த லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அவருக்கு மட்டும்தான் அந்த சிறப்பம்சம் இருக்கு. சனி மட்டும் he will completely go through your profile. ஏன் டெசிஷன் எடுத்தீங்க, ஏன் அந்த சூழ்நிலையில அந்த முடிவு எடுத்தீங்க, எத்திக்கலா எடுத்தீங்க. சில நேரத்தில் நீங்க தவறான டெசிஷன் எடுத்திருக்கலாம் நீங்க நினைக்கலாம், ஆனா அந்த சூழ்நிலைக்கு சரியா இருந்தா கூட அது ஓகே தான். அதனாலதான் சனி மட்டும். நிறைய பேர் சபரிமலைக்கு போறோம், வருஷம் போறோம். ஏன் எதுக்கு போறோம்? முருகனுக்கு போறாங்க, தேவிக்கு போறாங்க, எல்லாம் போறாங்க. ஏன்? ஐயப்பனே வந்து கலியுகத்துல கேட்கிறார். ஏன்னா ஐயப்பன் சொல்லிடுறாங்க, ஐயப்பன் இஸ் a form of சனி. நீதான்ப்பா ஜட்ஜு, எல்லாத்தையும் பார்த்துக்க. இந்த கலியுகத்துல எல்லா மக்களும் தப்பு பண்றாங்க, யாரெல்லாம் தப்பு பண்றானோ கரெக்டா பிடிச்சி சபரிமலைக்கு வர சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பான். ஐயப்பன் சொல்றாரு, அது எப்படி பண்ண முடியும்? அது சரி, தப்பு இல்லப்பா. என்னை நம்புறாங்க, என்னை வேண்டுறாங்க, என் மேல பக்தியா இருக்காங்க,
கடவுளுடைய குணம் என்ன? நம் பக்தர்கள் தவறு செய்தாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதான கடவுள். கரெக்டுங்களா? கடவுள் இல்ல நீ தப்பா நீ வந்துடாத நாளில இருந்துன்னா கோயிலுக்கு போறவங்களே 4 பேர் தான் போவாங்க. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா எத்திக்கல் பிஹேவியரை மெயின்டைன் பண்ண கடவுள் நினைக்கிறாரு, வர வர கொஞ்சம் கொஞ்சமா நீ மாறு. நீ மனுஷன் தானே, உடனே மாற மாட்ட, கொஞ்சம் கொஞ்சமா நீ மாத்திரங்கிறக்காகத்தான் இந்த டெம்பிள், ரிலீஜன், ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்ப ஐயப்ப சொல்றாரு, என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, என் பக்தர்களை நான் காப்பாத்தணும். அதுக்கு ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்றாங்க ஐயப்பனும் இந்த பவர்ஸ் பியும். ஏன்னா ஐயப்பனுக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க ஜட்ஜாருன்னு. ஐயப்பன் சொல்றாரு, சரி என்னுடைய பக்தர்கள் வாலண்டியரா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டா அப்படின்னு மேல இருந்து கேட்கறாங்க. வாலண்டியரா என்னையா சொல்லணும்? அதாவது அவங்க தப்பே பண்ணின்னு வச்சுக்க, எனக்காக அவங்க மாலை போட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நல்ல அறுசுவை உணவு இருந்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. பஞ்சு மெத்தையா இருந்தாலும் தரையில தான் படுப்பாங்க. காலங்காத்தால கோல்டு வாட்டர்ல குளிப்பாங்க. எனக்காக 40 கிலோமீட்டர் இந்த மலையில, காடுல, வெயில்ல நடந்து வருவாங்க. செருப்பு கூட போட மாட்டாங்க. 40 நாள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒன்னு கேட்கறாங்க, என்ன ஆச்சரியமா இருக்கு. அதாவது இந்த ஐயப்பனுக்கு மட்டும்தான், சனி லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு மட்டும்தான் நீங்க தப்பு பண்ணாமையே தப்பு பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட்டை நீங்க அனுபவிக்கிறீங்க. பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறீங்க. ஐ வில் வில்ஃபுல்லி, நானே வாலண்டியரா அந்த பனிஷ்மெண்ட்ல ஏத்துக்கிறேன். 42 நாள் மண்டலத்துக்கு நான் நேர்மையா இருக்கிற முடிஞ்ச வரைக்கும். இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எசன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. 42 நாள்ல உங்க உடம்பே புது உடம்பு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், யுவர் ஹோல் பாடி ரீசைக்கிள்ஸ் இன் 42 days. 42 நாள்ல புது செல், எல்லா செல்லுமே போயிட்டு புது செல் வந்துடும். ஸோ அப்ப 42 நாள் இந்த மாதிரி நீ வாழ்ந்துட்டீங்கன்னா நீ வாழ்க்கை ஃபுல்லாவே மாறிட்டேன்னு அர்த்தம். அப்படிங்கறக்காகத்தான் இந்த மண்டலத்தை நம்ம கொண்டு வந்தோம். தேவையில்லாத உணவு சாப்பிடாத, 3 வேளை எதுக்கு சாப்பிட்றீங்க, எதற்காக எல்லாமே எனக்கு எனக்கு எனக்கு, எதற்காக பஞ்சுமெத்த, எதற்காக சுகம், எதற்காக உன்னை மீறி பொருளை நீ எடுத்துக்கிற நேச்சர்ட்டு இருந்து. எல்லாருமே கையில கோடாலி இருக்கு அப்படிங்கறக்காக எல்லா மரத்தையும் வெட்ட முடியாது. பட் உங்களுக்கு கோடாலி இருக்கு, வலிமை இருக்குன்னு இத்தனை மரத்தை வெற்றையே, இன்னும் 300 வருஷம் கழிச்சு குழந்தைங்க வந்தாங்கன்னா மரம் யாரு கொடுப்பாங்க? அப்ப ஐயப்ப மலைக்கு போறவங்க பயந்துக்கிறாங்க, ஐயோ அப்ப நம்ம கம்முன்னு இருக்கணும் மாட்டிருக்கப்பா, அந்த 42 நாள் பொட்டாட்டு இருக்கணும். ஸோ எப்படி செக் வைக்கிறாரு பாருங்க ஐயப்பன். நீ 42 நாள் தப்பு பண்ணிருக்கியோ இல்லையோ தண்டனை அணுவி, அப்படியே வாழ்க்கையை வாழ ஆரம்பி. அது எத்திக்கல் அண்ட் மாரல் ஸ்டாண்டர்டும் வாழ்க்கையில பில்ட் ஆகும். நீ சமுதாயத்துக்குள்ள இந்த மாதிரி நீங்கெல்லாம் இருந்தீங்கன்னா சமுதாயம் மாற ஆரம்பிக்கும். அப்படிங்கறக்காகத்தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியே வந்துச்சு, ஆன்மீகமே வந்துச்சு, பகவத்கீதையே வந்துச்சு, த டெம்டேஷன் ஆஃப் கிரைஸ்டே வந்துச்சு, ரம்ஜான் ஃபாஸ்டிங்கே வந்துச்சு. அதனால நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்துல அதற்கான பதில் இருக்கு. நார்மல் டிஸ்கோர்ஸ்ல பதில் இல்லை, பதில் இல்லை. ஹார்வர்ட்ல, ஸ்டான்ஃபோர்ட்ல எத்திக்ஸ் ஹையஸ்ட் ரேட்டட் கோர்ஸ். நீங்க நாளைக்கு ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட்லாம் படிக்க போனீங்கன்னா, ஸ்டான்ஃபோர்ட்ல அந்த ப்ரொஃபஸருடைய பேரை மறந்துட்டேன், மைக்கேல் சாண்டல் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார். அவருடைய எத்திக்ஸ் கோர்ஸே 160 பேர் தான் அப்ளை பண்ண முடியும். ஸ்டான்ஃபோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க மைக்கேல் சாண்டல் கிளாஸ்க்கு. ஆனா அவர் 160 பீப்புளை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவார். ஸோ உலகத்துல ஹையஸ்ட் ரேட்டட் கோர்ஸ் எல்லாமே எத்திக்ஸ். ஏன்னா எத்திக்ஸ் கம்பைன்ஸ் philosophy, கம்பைன்ஸ் spirituality, இட் கம்பைன்ஸ் moral science, இட் கம்பைன்ஸ் சயின்ஸ். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்க டெசிஷன் எடுக்க முடியாது. அவ்வளவு புரிதல் தன்மை வேணும் அப்படிங்கிறக்கா. அதனால் தொடர்ந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து விஷப்பரீட்சை உங்களுக்கு வச்சுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து அந்த விஷப்பரீட்சை யூ ஷுட் பாஸ் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். பகவத்கீதையில 2வது சாப்டர்ல 47வது வெர்ஸ், அதுல ரொம்ப முக்கியமா அடிக்கடி பகவத்கீதையை நாம பேசும்போது இதைத்தான் பேசுவோம். கர்மண்யே வாதிகரஸ்து மா பலேசு கடேச்சனா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீ உனக்கு இந்த உலகத்துல எதற்கான உரிமை இருக்கு அப்படிங்கிறத பகவத்கீதை டிஃபைன் பண்ணு. செய்யற வேலைக்கு உரிமை இருக்கா? உரிமை இருக்கு. செய்யற வேலையை கொண்டாடுறதுக்கு உரிமை இருக்கா? உரிமை இல்லை. செய்யற வேலையினால வரக்கூடிய பலனை அனுபவிக்கிறதுக்கு உரிமை இருக்கா? உரிமை இல்லை. அப்ப என்னதான் உரிமை இருக்கு? எதுக்கு நீ வேலை செய்ய சொல்ற? இப்ப யங்ஸ்டர்ஸ்லாம் 21st century கிட்ஸ் சில இடத்துல கேட்பாங்க, என்ன சார்
செய்யற வேலைக்கு உரிமை இருக்குங்கிறீங்க, செய்யற வேலையினால வரக்கூடிய பலனை அனுபவிக்கிறதுக்கு உரிமை இல்லை. என்ன சார் வேஸ்ட் சார், வேஸ்ட் பிலாசபி. எல்லாம் 21st செஞ்சுரிக்கு செட் ஆகாது. விதண்டாவாதத்துக்கு எல்லாம் பேசுவோம், சில பேர் சும்மா பேசுவாங்க விதண்டாவாதம். ஆனா இந்த பகவத்கீதையை எடுத்து கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா முதல் லைன்ல இருந்து கடைசி லைன் வரைக்கும் ஒரு எத்திக்கல் டைலமா, மாரல் டைலமா. சொந்த மாமாவை வைத்து சண்டை போடலாமா? சொந்த மாமாவை கொல்லாமா? இதான பகவத்கீதை இதானுங்க. அவனை கொல்லாமா? நீங்க ரெண்டே கசின்ஸ் தானே. பொய் சொல்லலாமா? சண்டை போடும் பொழுது லைட்டா ஒரு பொய்யை மட்டும் லைட்டா பாதி பொய் பாதி உண்மையை சொல்லலாமா? அப்ப அவங்க இறந்துட்டாங்கன்னா அதை வச்சு ஜெயிக்கலாமா? முதுகுல குத்தலாமா? சூரியன் லைட்டா மறைச்சு விடலாமா? இரவையும் பகலையும் கன்ஃபியூஸ் பண்ணலாமா? இதுதானே பகவத்கீதை. எண்ட் ஆஃப் தி டே ஒரு மாரல் டைலமா, ஹையஸ்ட் மாரல் டைலமா நமக்கு கீதா உபச்சாரத்துல இருக்கு. ஹையஸ்ட் மாரல் டைலமா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசிக்கிறாங்க. நீ செய்யலாமா தம்பி, நீ செய்யக்கூடாதா தம்பி? நான் சண்டைக்கே போமாட்டேன்னு சொன்னேன். அர்ஜுனனை கன்வின்ஸ் பண்ணி கிருஷ்ணர் கூட்டிட்டு வர்றார். பாதி கன்வின்ஸ் ஆன அர்ஜுனா அங்கேயும் திரும்ப சண்டை போடுறான் கிருஷ்ணர்கிட்ட. இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் மனசு மாறிட்டேன், என்ன எங்க சொந்தக்காரங்களை போய் கொல்ல சொல்றேன், மனுஷனா? அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, அதான் கீதா உபச்சாரம். அதனாலதான் பாத்தீங்கன்னா பகவத்கீதை ஒரு டைம்லெஸ் எப்பிக்கா. இவ்வளவு நாட்கள் வாழையடி வாழையா ஒரு ஜெனரேஷனா சொல்றது கதை இல்லை. ஒரு கதையும் படிக்கும் பொழுது அந்த எத்திக்கல் மாரல் டைலமால உங்களுக்கு வாழ்க்கையினுடைய பாடத்தை சொல்வதற்காகத்தான் பகவத்கீதை இருக்கு. நான் வேலையை செய்யலாம், சூப்பர். ஆனா வேலையை செய்யறதுனால வரக்கூடிய பலனை எதிர்பார்த்தேன் அப்படின்னா உங்க மைண்ட் ரிவார்டை நோக்கி போயிடும். your mind is focused more on the end result. ரிவார்டை நோக்கி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மனசு எப்படி மாறணும்னா இந்த ரிவார்டு வர்றதுக்காக இந்த வேலையை செய்யணும்னு மாறும். phase 2. phase 3 என்ன செஞ்சாலும் இந்த ரிசல்ட் வரணும். phase 3. phase 4 இந்த ரிசல்ட் வர்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். அது சின்ன தாட் தான் போடுறான். செய்யக்கூடிய வேலையை உரிமை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா? இருக்கு. அந்த வேலையினால வரக்கூடிய பலன் அனுபவிக்க உரிமை இருக்கா? இல்லைன்னு சொன்னாலும் பகவத்கீதை அதற்குள்ள 4 சப் காம்பனன்ட் இருக்கு. ஒருவேளை ஆமான்னு சொன்னா அது எப்படி மாறும் ஹியூமன் மைண்ட்ல? எனக்கு இந்த ரிசல்ட் வேணும், இந்த ரிசல்ட் தான் வேணும், இந்த ரிசல்ட்டுக்காக நான் பண்ணுவேன், இந்த ரிசல்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அதான சாரம், அதான எசன்ஸ். அதனாலதான் கீதோபச்சாரத்துல பகவத்கீதை நம்ம சொல்றோம், the means is more important than ends. உங்க மைண்டை ஆக்ஷன்ல இருந்து டிட்டாச் பண்ணிட்டு, அவுட்கம்ல இருந்து டிட்டாச் பண்ணிட்டு, செய்ய வேண்டிய வேலையை உங்களுடைய கர்ம வினையாக செஞ்சிட்டீங்கன்னா எதை வந்தாலும் உங்களுடைய மனது ஏற்றுக்கொள்ளும். அப்பனா உங்க கம்பெனில இருந்து நீங்க ஃபயர்டு, ஆடிட்டர் மால் பிராக்டிஸை கண்டுபிடிச்சீங்க, நீங்க ஃபயர்டு, ஏத்துக்குவோம், அக்செப்டட். ஏன்னா வேலையை செஞ்சோம், ரிசல்ட்டை பத்தி நாம எதிர்பார்க்கலாம். அவர் ஹையஸ்ட் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனல் பாடியில கம்ப்ளைண்ட் பண்ண அந்த கம்பெனியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ஏன்னா தப்பு பண்ணியிருக்காங்க. வேலையை செய்யறோம், அதனால எந்த ரெப்பர்கஷன் வந்தாலும் ஏத்துக்கலாம். இது பைபிள். இங்க யாராச்சும் கிறிஸ்தவர்கள் இருக்கீங்களான்னு தெரியல, நண்பர்கள் யாராச்சும் இருக்கீங்களான்னு. இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய பகவத்கீதை, கீதா உபச்சாரம் மாதிரி பைபிள் ஒன்று இருக்கு, த டெம்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படி ஒரு முக்கியமான ஒரு சாப்டர், அதுவும் பைபிள். அது எப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் 40 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, நோன்பு இருக்கிறாங்க. 40 நாட்கள், 40 days, 40 நைட் ஃபாஸ்டிங், 40 டே ஃபாஸ்டிங். அதுக்கப்புறம் ஒரு டெவில் வர்றாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட. 40 நாள் விரதம் இருந்ததுக்கு அப்புறம், எனக்காக இதை நீ பண்றியா, உனக்கு எல்லாம் கொடுக்குறேன். கிரைஸ்ட் முடியாதுங்கிறார். இந்த அப்படியே அந்த மலை மேல கூட வான்னு அந்த சாத்தான் கூட்டிட்டு போறாங்க. மலை மேல போய் ஜீசஸ் கிரைஸ்ட கூட்டிட்டு போயிட்டு, உங்க கண்ணில் என்னெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ எல்லாம் உனக்கு தான், ஆனா என்ன ஏத்துக்க அப்படிங்கிறார். கிரைஸ்ட் முடியாதுங்கிறார். எதுக்கு? அதுலயும் ஒரு பாடத்தை இருக்கு, ஒரு ஆழ்ந்த ஒரு அணுகுமுறை இருக்குன்னா, த டெம்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் பைபிள். அதுவும் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் காலையில சாப்பிட்டாரு, மத்தியானம் சாப்பிட்டாரு, நைட்டு சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் டெவில் வரல. 40 நாட்கள் விரதம் இருந்து உங்களுடைய சென்சஸ் எல்லாமே வீக்கஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. நீங்க ஒரு நாள் விரதம் இருந்தாமே அப்படியே தட்டும். 2வது நாள் இருந்தீங்கன்னா யாரா 2 பேர்த்த திட்டலான்னு இருக்கும். 3 நாள் விரதம் இருந்தா யாரும் பக்கத்துல வந்துடாத, ஓடி போயிடும். தலைவர் விரதம் இருக்காரு, பக்கத்துல யாரும் வந்துடாதீங்க, மூட் அப்செட்ல இருக்காரு. இரிட்டேஷன், டென்ஷன், டெம்டேஷன்.
நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன், 4வது நாள் கை அப்படி ஸ்வீட் பக்கம் போகும், அரை ஸ்வீட்டை கொடுங்களேன், லைட்டா சாப்பிட்டுட்டுனா கொஞ்சம் பிபி எல்லாம் சரியாயிக்கும். அதனாலதான் அந்த டெம்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் வந்து 40th டே வைக்கிறாங்க. அதை கிரைஸ்ட் தாண்டினாலதான் மகாபுருஷன் அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட கூப்பிடுறோம். எல்லா மதத்திலையும் எல்லா இதுலையுமே பகவத்கீதை எல்லாம் பேசணும், சாப்டர் 2 47வது வெர்ஸ பேசணும், டெம்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அதே இஸ்லாம் மதத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நோன்பு இருக்காங்க, ஒரு மாதம் முழுவதுமே ரம்ஜான் நோன்பு இருக்காங்க, காலையிலிருந்து இரவு வரை ஒரு வேளை மட்டும் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி பில்டு பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, டு இன்கல்கேட் எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி டு த பிலீவர்ஸ். அந்தந்த மதத்தை யாரு நம்புறாங்களோ இதை பிராக்டிஸ் பண்றது மூலமாக எத்திக்ஸும் மொராலிட்டியும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒருங்கிணைக்கிறதற்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஒருங்கிணைக்கிறதுக்காக எத்திக்ஸ்னா செப்பரேட்டுங்க. நம்ம எம்டி வந்து மத்தியானம் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் எத்திக்ஸை பத்தி பேசுவார். என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ வாங்க. இல்ல, காலையிலிருந்து இரவு வரை நீங்க எடுக்கிற எல்லா டெசிஷனுமே எத்திக்கல் தான். அதனாலதான் நம்ம இந்த பாம்பரை பத்தி பார்த்தோம். பாம்பு போடலாமா வேண்டாமா, எத்திக்கல் டெசிஷன். ஆட்டம் பாம்பை இறக்கலாமா வேண்டாமா, எத்திக்கல் டெசிஷன். டோக்கியோ மேல போடலாமா வேண்டாமா, எத்திக்கல் டெசிஷன். 67 நகரத்தை அணிக்கலாமா வேண்டாமா, எத்திக்கல் டெசிஷன். 10 லட்சம் பேர்த்த கொல்லாம வேண்டாமா, எத்திக்கல் டெசிஷன். உங்க லைஃப்ல இந்த மாதிரி நிறைய உங்க வாழ்க்கை பூரா இப்படித்தான் இருக்கும். The more you go up in life, the more you go up, the more you go up. மேல போக பிரச்சனைகளை சமாளிக்கணும். அவங்க தான் மேல போக முடியும். மேல போக நீங்க டீல் பண்றது எல்லாமே எத்திக்கல் ப்ராப்ளம்ஸா தான் இருக்குமோ தவிர ஹியூமன் ப்ராப்ளம்ஸா இருக்காது. ஹியூமன் ப்ராப்ளம்ஸ் லோக்கல் லெவல். அண்ணே சூப்பர்வைசர் ஓங்க அப்பிட்டானே என்னன்னு கேளுங்கண்ணே, அதெல்லாம் சூப்பர்வைசரும் ஃப்ளோர் மேனேஜரும் சண்டை போட்டுக்குவாங்க. அண்ணே அவன் நீ பார்த்தாவே சரியில்லைண்ணே ஏதோ பேசுறானே, அதெல்லாம் லோக்கல், அதான் ஹியூமன் ப்ராப்ளம்ஸ். நீங்க ஆர்கனைசேஷன் ஹைரார்க்கியில மேல போக யூ வில் டீல் ஒன்லி எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் மாரல் டைலமா. யாருக்கு ஃபைபர் ஸ்ட்ராங்கா இருக்கோ, மாரல் ஃபைபர் ஸ்ட்ராங்கா இருக்கோ, டாடா கம்பெனி வெண்டார், அதை விட டாடா கம்பெனியை சாராத ஒரு வெண்டார் சூப்பரா கொடுக்குறான் சார், டாடா கம்பெனிக்கு ஃபேவர் பண்ணுமா பக்கத்து வெண்டாருக்கு ஃபேவர் பண்ணுமா? கோட் ஆஃப் எத்திக்ஸ்ல சொல்றாங்க, டாடா கம்பெனியா இருந்தாலும் ஃபேவர் பண்ணாத, பக்கத்து கம்பெனிக்கு ஃபேவர் பண்ணு. எவன் நேர்மையா இருக்கானோ, யாரு பெட்டர் குவாலிட்டி பொருள் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வாங்க. இன்னொரு டாடா கம்பெனிக்கு பிசினஸ் கொடுன்னு நினைக்காது. இருக்கு, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அதை திருப்பி பார்க்கணும். அது டாடாக்கு உட்பட்ட மாரல் ஜட்ஜ்மெண்ட். அதை எடுத்துட்டு போய் நான் மஹிந்திரால அப்ளை பண்ண முடியாது. மஹிந்திராக்கு ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கலாம், அதை படிக்கல எப்படி இருக்குன்னு. இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, ரேஷனலைசேஷன் ஆஃப் மாரல் ஜட்ஜ்மெண்ட். அதனால இந்த எத்திக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பார்ட். ஒன்று சோசியல் எத்திக்ஸ், நாம கண்ட்ரியா உங்களுக்கு சொல்லியிருக்கோம், தம்பி லெஃப்ட்ல போ ரைட்ல போ, இந்த தப்பெல்லாம் பண்ணாத, ஹெல்மெட் போட்டுட்டு போ, இது ஒரு சோசியல் எத்திக்ஸ். அதை தாண்டி ஹையஸ்ட் எத்திக்ஸ் வந்து மாரல் எத்திக்ஸ். நீங்க உங்களுக்காக வரையறுத்து இந்த பவுண்டரிக்குள்ளதான் என் வாழ்க்கையை வாழுவேன், போத் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப், அதுபடிதான் என்னுடைய செயல் இருக்கும் நீங்க சொன்னீங்கன்னா, the personal ethics any day is superior than the social ethics. உங்களோட பர்சனல் எத்திக்ஸ் சரியா இருக்குன்னா அது சோஷியல் எத்திக்ஸையும் பார்த்துக்கும், கண்ட்ரி எத்திக்ஸையும் பார்த்துக்கும். இதையெல்லாம் தாண்டி யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கு, த ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு. யூஎன்குள்ள டீப்பா போனீங்கன்னா இந்த ஜீனோசைட்லாம் டிஃபைன் பண்ணுவான். டெரரிசம்னா என்ன? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மகாத்மா காந்தி, அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசுக்கு மகாத்மா காந்தி வாஸ் a terrorist. வீரபாண்டிய கட்டபொம்மன் வாஸ் a revolutionary. நமக்கு they are freedom fighters. அதனாலதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதன் பின்னாடி பிரிட்டிஷ் கிரவுன் ராணி எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சிப்பாய் மியூட்டனினாங்க, அதாவது சிப்பாய் கழகம். நாம ஏத்துக்கல, ஐயோ என்னையா நீ சொல்ற, அது ஊ எத்திக்ஸ். ஏன் எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், அவன் எங்க ஊர்ல சுதந்திரம் வாங்குறதுக்காக சண்டை போட்டான். இன்னைக்கு நார்த் ஈஸ்ட் போயிட்டீங்கன்னா மிசோரம், நாகாலாந்து, இங்கெல்லாம் சண்டை, நமக்கு ரிபல்ஸ்க்கு ஃபைட். ரிபல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சுதந்திரத்துக்காக போராடுறாங்க, நாம என்ன சொல்றோம்னா டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டிக்காக நாங்கள் சண்டை போடுறோம். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், வருகின்ற காலகட்டத்தில் உங்களுடைய மாரல் ஃபைபரை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். மாரல் ஃபைபர் இல்லை அப்படின்னா நீங்க என்னதான் கோட்டை கட்டினீங்கனாலும் ஒரு செங்கல்ல அந்த கோட்டையை பிடுங்கிடலாம். இட் இஸ் ஒன் பிரிக் which will bring down an empire. ஒரு பிரிக் தான். ஒரே ஒரு செங்கலை கரெக்டான இடத்துல உருவிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரிஞ்சிடும். நிறைய சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்கு. ஏன் அழிஞ்சிச்சுங்க? இல்லதோ அக்பர் மாதிரி ஒரு பெரிய ஆள் யாருமே இல்லை, பயங்கரமான ஆள். ஆனா பேரங்க அப்படி இல்லையே, பகதூர் ஷா அப்படி இல்லைங்களே, பகதூர் ஷா 1 அப்படி இல்லையே, பகதூர் ஷா 2 அப்படி இல்லையே.
ஹிஸ்டோரியன் சொல்றது. நீங்க ஜஸ்ட் கிங்கா ஜென்ரஸ் கிங்கா இல்லையே. ஏன் மிகப்பெரிய பேரரசு தமிழகத்துல, நம்ம நாட்டுல, நம்ம பகுதியில. இல்ல அந்த ராஜா 1000 ஆண்டு அந்த சாம்ராஜ்யம் இருந்துச்சு. ஆனா எத்தனை ராஜா பேரை சொல்றோம்? சோழ பரம்பரையா இருந்தாலும் எத்தனை பேர் நம்மளால சொல்ல முடியுதுங்க? 1 2 3 4 பேர் சொல்றோம். அந்த வீக்கஸ்ட் கிங் எப்ப வந்தாரோ, வீக்கஸ்ட் எத்திக்ஸ் எப்ப கொண்டு, பணம் எல்லாம் கொடுக்க மாட்டான், ப்ராஜெக்ட் கையெழுத்து போட்டு போயிட்டே. இப்ப கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா சொல்லுவாங்க, அண்ணே டாடா கம்பெனி ஆமாண்ணே, ஏதாச்சும் ஒரு 10% கொடுப்பாங்களான்னு ஃபைல் அப்படியே வச்சிருக்கேன். யோ டாடா கொடுக்க மாட்டான் தெரியாதயா, அவன் போய் கோர்ட்டுக்கு போயிடுவான். இன்னைக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனா ஏன் டாடா ஃபைல் மட்டும் கையெழுத்து ஆகுது? டாடாக்காரன் தெளிவா இருக்கா, நீ கையெழுத்து போட மாட்டியா, பாத்துக்கலாம். நான் கம்பெனில இருந்து நான் பணம் கொடுத்தா என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க.